அப்படியே குக்கர்லேயே ஆற விட்ருங்க. நீங்கள் சுட சுட எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆறி பண்ண பிறகு நீங்கள் வெறும் கையால் பிடிச்சி எடுக்கலாம். இப்போ நமக்கு இது பாருங்கள், இதை வெடிச்சிருக்கிறது தான் நான் சொன்னேன், நமக்கு வெந்து போச்சுன்னு. இப்போ நம்ம இந்த பிளேட்டில் தனியாக மாற்றிக்கலாம். சும்மா இப்படி 2 தட்டு தட்டினா போதும், அது வந்துடும். கோதுமை வறுத்து வெல்லத்தை கரைச்சி பச்சை தண்ணியில் கரைச்சி ஊற்றி இந்த கேக் செஞ்சுருக்கேன். இதை நீங்கள் செஞ்சு பார்த்து குழந்தைங்களுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. நல்ல ஹெல்த்தியான கேக்கு, அருமையாக இருக்கும். இது வந்து நல்லா சிம்பிளாகவே இருக்குது. நம்ம வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அது மட்டும் போதும், அதை வச்சு நான் இந்த கேக் செஞ்சுட்டேன். நீங்களும் இதை சிம்பிளாக செய்யலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்படியே செய்துக்கிட்டு உங்களோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன். சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை சமைச்சும் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார்மர்ஸ். அவ்வளோ பிரமாதம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ரொம்ப ஈஸியாக இருக்குது. நீங்களும் ஒரே தடவையில் அட்டகாசமாக செஞ்சுருவீங்க. இது வந்து நம்ம கை ஈரலாத போது ஃபஸ்ட்டு வேலையாக இந்த குக்கரை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அடியில் வந்து பவுடர் சால்ட்டு போட்டிருக்கேன், அதை போட்டு இந்த ஸ்டாண்ட் ஒன்று வச்சிடலாம். நான் இப்போ எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டேன். உங்கள்கிட்ட அப்படியே காட்டிட்டு சமைக்க ஆரம்பிச்சிடுறேன். இது வந்து இந்த கப்பால் 2 கப்பு கோதுமை மாவு, நம்ம சப்பாத்தி பூரிலாம் செய்வோம் இல்லையா, அதே காமன் கோதுமை மாவு அப்படியே எடுத்துக்கிட்டேன். 2 கப்பு. 1 கப்பு பவுடர் வெல்லம் விற்கிது, இல்லை நாட்டு சர்க்கரை 1 கப்பு போட்டுக்கலாம், இல்லை 1.5 கப்பு கூட போடலாம். நம்மளுடைய இனிப்பு எந்த தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இந்த கப்பு அளவு தான். அதுக்கப்புறம் ஆப்ப சோடா மாவு கொஞ்சம், தூள் உப்பு கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக, இனிப்புக்காக. அதுக்கப்புறம் வெள்ளை எள்ளு, உலர் திராட்சை. இதுதான் நான் கேக்கில் சேர்க்க போகிறது. நீங்கள் முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது கண்டிப்பாக வந்து இது வெனிலா எசன்ஸ் போடுங்க, அப்போ தான் அந்த கேக்குடைய அந்த ஒரு இது கிடைக்கும். நம்ம ஏலக்காயெலாம் போட்டுட்டோம்னா அது வேறு மாதிரி போயிடும். வெனிலா எசன்ஸு இது 40 ருபீஸ் தான். இது நான் நிறைய தடவை சமைக்க கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப்ஸு யூஸ் பண்ணிட்டேன். அது மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு நல்ல வாசனையாக, குழந்தைங்க நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. இது வந்து சமையல் எண்ணெய். நீங்கள் நெய் போட்டு செய்கிறதுனாலும் செய்யலாம், பட்டர் போட்டு செய்கிறதுனாலும் செய்யலாம். சமையல் எண்ணெய். அப்புறம் வெல்லத்தை நான் கரைக்கிறதுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இது நிறைய தண்ணி ஊற்றி கரைக்கக்கூடாது, கொஞ்சமாக தான், அளவாக தான் ஊற்றி கரைக்கணும். இப்போதைக்கு இதை நான் கரைக்கும்போது காட்டுறேன். இப்போ நமக்கு வானல் சூடாகிடுச்சு. சூடானதும் நான் இந்த கோதுமை மாவு இருக்கு இல்லையா, 2 கப்பு கோதுமை மாவு இதில் போட்டு வறுக்க போகிறேன். எல்லோரும் வறுக்க மாட்டேங்கிறாங்க, அப்படியே போட்டு செய்கிறாங்க. அது வந்து உங்களுக்கு, எனக்கு அது சரி வரல. நான் இப்படி செஞ்ச உடனே எனக்கு அட்டகாசமாக இருந்துச்சு. அதனால் நான் இதே மெத்தடை உங்களுக்கு சொல்லித்தரேன். நானும் செஞ்சு அடிக்கடி பார்த்துட்டேன். இதை நம்ம வறுக்கிறோம். தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம வறுக்கலாம். எண்ணெய் வந்து நிறையா சொதன்னு ஊற்ற வேண்டாம், நம்ம பவுடராகவே கொட்டுற அளவுக்கு தான் அதை எண்ணெயை சேர்க்குறோம். எண்ணெய் வந்து பச்சை எண்ணெய் இல்லாமல் இந்த மாவு கூட சேர்ந்து நமக்கு அது குக் ஆகிறதுனால நமக்கு அதிகமாக அந்த எண்ணெய் வாடெல்லாம் அடிக்காது. நம்ம வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்கறதுனால நான் நெய் சேர்க்கலை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு பொன்னிறமாக வந்ததும் நம்ம அடுப்பை நிறுத்திட்டேன். அடுப்பு நிறுத்திட்டு இந்த சூடான வானல்லேருந்து இன்னொரு பாத்திரம் நீங்கள் மாற்றுறதுனாலும் மாற்றிக்கலாம், மாற்றிக்கிட்டு ஆற வைக்கலாம். நான் இதிலே வச்சு ஆற வைக்க போகிறேன். 2-3 பாத்திரம் எடுக்க போகிறதில்ல, இதிலே வச்சு ஆற வச்சு இதிலே மாவு கரைக்க போகிறேன். அதனால் நான் 2-3 பாத்திரம் எடுக்கலாம். ஆனால் இதிலே வச்சோம்னா இந்த வானல் சூட்டில் தீஞ்சி போகாமல் இருக்க நம்ம இப்படி பெரட்டி விட்டு ஆற வைக்கணும். அந்த டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை அதுக்கு டைம் இல்லைன்னா நம்ம வேறு பாத்திரம் மாற்றி ஆற வச்சிடலாம். இப்போ நான் இந்த நாட்டு சர்க்கரை அந்த அளந்த கப்புலேயே அளந்ததுனால மாவு இருக்குது. நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம், மண்டை வெல்லம் சீவி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றி கரைக்க வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். வெறும் பச்சை தண்ணியில் தான் கரைச்சிருக்கேன். இது வந்து நல்லா
இது தூள் வெல்லம் தான் வந்தது பாக்கெட்டில். எனக்கு இது சுத்தமாக தான் இருக்குது. உங்களுக்கு சுத்தமாக இல்லைனாக்கா நீங்கள் அப்படியே வடிகட்டி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க, நமக்கு கேக்கு பார்க்கறதுக்கு அதிக தண்ணி போயிடும். அதனால் இந்த அளவுக்கு திட்டமாக கரைச்சிக்கோங்க. அடுத்தது நம்ம ஒரு பாத்திரம் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம கேக் மாவு ரெடி பண்ணுறதுக்குள்ளே இந்த பாத்திரத்தை ரெடி பண்ணிக்கலாம். இது ஒரு கனமான சில்வர் பாத்திரம் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து உள்ளே சமையல் எண்ணெயை தடவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் கோதுமை மாவை அப்படியே லைட்டாக தூவி விட்டுருக்கேன். இதில் நம்ம கேக் ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மாவு நல்லா ஆறி போச்சு. கொஞ்சம் நம்ம ஏதாவது கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் உடச்சி விட்டுக்கலாம். இப்போ நம்ம நடுவில் ஆப்ப சோடா மாவு, டேஸ்ட்டுக்கு உப்பு. ஆப்ப சோடா மாவு நம்ம எந்த அளவுக்கு கொஞ்சம் கூடுதலாக போட்டால் நல்லா பசன்னு வரும். நமக்கு அந்த அளவுக்கு ஆப்ப சோடா மாவு வேண்டாம்னா நீங்கள் குறைச்சிக்கங்க. உப்பு டேஸ்ட்டுக்கு தான் நம்ம கொஞ்சமாக சேர்க்குறோம். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். இது உள்ளே நல்லா எல்லாத்துக்கூடும் கலக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வெல்லம், பச்சை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம், அந்த வெல்லத்தை இதில் சேர்த்து இப்போ நம்ம ஒரு விஸ்க் வச்சு கெட்டியாக கரைக்கிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கரைச்ச வெல்லம் இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது. நம்ம ரொம்ப தண்ணியாக கரைச்சிட்டோம்னா மாவு அப்படியே கூழ் மாதிரி ஆகிடும், கஞ்சி மாதிரி ஆகிடும். அதனால் இந்த அளவுக்கு இருக்கும்போது நம்ம தேவையான அளவு தண்ணி இப்போ சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கெட்டியாக மாவு கரைக்கணும். இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம நான் காட்டுற பக்குவத்தில் நீங்கள் நிறுத்திக்கங்க. இப்போ கரைப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரைங்க. அடுப்பில் ஏற்றி அடுப்பை பற்ற வச்சிடுறேன். அடுப்பு பற்ற வச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தட்டு ஒன்று ஈரம் இல்லாத தட்டு. இது மேலே நம்ம காற்றுலாம் போகாத அளவுக்கு மூடிங்க. செவுத்துல இடிக்குது. காற்றுலாம் போகாத அளவுக்கு மேலே ஒரு தட்டு போட்டு மூடிட்டு இதுக்கு மேலே நல்லா வெயிட்டாக நம்மகிட்ட தோசை கல் இருக்குது இல்லையா, அதை தூக்கி வெயிட் வச்சா போதும். அவ்வளோதான். மணி நமக்கு 3:15. அதிகபட்சம் நம்ம ரொம்ப சிம்பிள் ஃப்ளேம்லேயே வச்சா போதும். ரொம்ப ஃபுல் ஃப்ளேம் தேவையில்லை, சிம்பிள் ஃப்ளேம்லேயே வச்சா போதும். நீங்கள் வச்சுட்டு நீங்கள் என்ன வேலை வேணாலும் பார்க்கலாம். வேறு ஒன்றும் இல்லை இதில். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். அது பாட்டுக்கு கேக்கு குக் ஆகும். நமக்கு வாசனையே காட்டி கொடுத்துரும். நல்லா வெந்து போச்சு, வா கிட்ட வா அப்படின்னு சொல்லி. அந்த டைமில் நம்ம அடுப்பு நிறுத்திட்டு சூடானதும் எடுக்க வேண்டியது தான். இப்போ நான் குறைஞ்சபட்சம் இப்போ 3:20 ஆகுதா, ஒரு 4 மணிக்கு நம்ம கிட்ட பார்க்கலாம். அதுக்குள்ளே நான் மதிய டைம் அரிசி அரைக்க போகிறேன். சிம்பிள் ஃப்ளேமில் வச்சுட்டேன். இதில் இன்னொரு விஷயம், இதில் நீராவிலாம் உள்ளே சொட்டாது. நீங்கள் நம்பி அப்படியே வேக வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். நீராவி உள்ளே சொட்டாது. அதுக்கு தான் அந்த உப்பு போட்டு நம்ம இந்த மாதிரி வெயிட் வைக்கிறது. நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம். அப்படியே குக்கர்லேயே ஆற விட்ருங்க. நீங்கள் சுட எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆறி பண்ண பிறகு நீங்கள் வெறும் கையால் பிடிச்சி எடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஆதரவு கொடுக்குற அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றி. எனக்கு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு எப்போவும் தேவை. புதிய நண்பர்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.